அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை சரிங்களா, மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தேர்தல் வாக்குறுதிகளில் தற்போதைய புதிய முதல்வர் என்ன அப்படின்றத ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரூபாய் 2500 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடனே வங்கி கணக்குகளில் நேரடியாக குடும்ப தலைவிகளுக்கு செலுத்தப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தார். அது தற்போது அமலுக்கும் வந்திருக்குங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த 2500 ரூபாய் எப்போது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும், மறுசீரமைப்பு செய்து மறுபட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எதற்காக ரெடி பண்றாங்க, என்ன காரணம், அதே போல புதுசா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணையக்கூடிய குடும்ப தலைவிகள் எப்படி விண்ணப்பிப்பது, ரிஜெக்ட் ஆகாம சரிங்களா, அதை எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணுன்றதை முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம புதிய மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில். அது என்னன்றதை பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை அப்டேட்ஸாக என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு எப்போது வெளியாகும், அதே போல் இந்த 2500 ரூபாய் எப்போது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும், மறுபட்டியல் எப்படி நீங்கள் சரிபார்ப்பது, உங்களுடைய பெயர் பட்டியல் எப்படி இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறது, அதே போல் புதுசாக எப்படி விண்ணப்பிப்பது, எல்லா தகவலும் தெளிவாக பார்க்கலாம். தவேக அரசு தமிழக வெற்றி கழகம் அரசு பொறுப்பேற்ற பின் முதலாக அமைச்சரவை கூட்டம் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் குறிப்பாக மகளிருக்கு ரூபாய் 2500 ரூபாய் திட்டம் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தற்போது முக்கியமாக ஒரு முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது உயர்த்தப்பட்டு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை இடம்பெற்ற நிலையில் அது தற்போது உறுதி செய்யப்பட்டு அதற்கு மறுசீரமைப்பு செய்து மறுபட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தற்போது சரிங்களா. இன்னைக்கு அப்டேட் இதுதான். அடுத்ததா முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றது. தொடர்ந்து மே 21ஆம் தேதி 23 அமைச்சர்களும் மே 22ஆம் தேதி 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டம் அதாவது ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்று இந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதே போல் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்படும் என்றும், அதே போல் தேர்தலின் போது தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிவிப்புகளில் தேர்தல் இலவச வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலவச மின்சாரம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்தது இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய்க்கான தகவல் என்ன, அப்டேட் என்ன, அது எப்போ வரும், யாருக்கு வரும், எப்படி விண்ணப்பிக்கிறது, எல்லாமே இந்த அப்டேட்டுக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒருவேளையாக மகளிருக்கு ரூபாய் 2500 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்த வேண்டியுள்ளது. இதை குறித்தும் மேலும் தாக்கல் செய்ய வேண்டிய முழு பட்ஜெட் பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மகளிருக்கு ரூபாய் 2500 ரூபாய் குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. அந்த நிலையில் தற்போது என்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுவும் புதுசாக மறுபட்டியல் ரெடி பண்ணி ஏற்கனவே மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்த நிலையில் பெண்களுக்கு நிறைய பெண்கள் பெயர் பட்டியல் அதிலிருந்து நீக்கியிருக்காங்க. புதுசாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பெண்களை சேர்த்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க தகுதி இல்லாதவர்கள் போன திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற்று வந்ததாகவும் அவர்கள் கண்டறிந்து உடனடியாக நீக்கியிருக்கிறதாகவும் புதுசாக பெயர் பட்டியல் மறுபட்டியல் ரெடி பண்ணி அந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, தவேக அரசு பொறுப்பேற்றது முதல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் எப்போது உயர்த்தப்படும் என்பதுதான் பெண்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தொகையால் வழங்கப்பட்டு வரும் நிலையில்
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்வதற்கு அரசு கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி கால அவகாசம் தற்போது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2500 ரூபாய் வழங்குவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும்ன்றதும் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்